Hi friends, welcome to panandpots. இன்னைக்கு panandpotsல ஒரு 30 minutesல செய்யற மாதிரியான ஒரு லஞ்ச் ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளான வெஜிடேரியன் மெனு தான் இன்னைக்கு நம்ம பண்ண போறோம். ஸ்டார்ட் டைம் பாத்தீங்கன்னா 11 o'clock. என்ன மெனுனா கீரை வச்சு ஒரு சாம்பார் பண்ண போறேன். அப்புறமா ஒரு சிம்பிளான பொட்டேட்டோ ஃப்ரை பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் கீரை பண்றதுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு துவரம் பருப்பு குக்கர்ல சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா அலசிட்டு வேக வைக்க போறோம். இப்போ இதில் நம்ம வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்க்குறேன். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த பருப்பு கூடவே வேக வைக்கிறதுக்கு ஒரு சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்க போகிறோம். அடுத்ததாக ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளியும் நான் பருப்பு கூடவே சேர்த்துட்டேன். இதை நல்லா கிளறிட்டு மூடி போட்டு ஒரு 3 விசில் பக்கம் நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ பருப்பு வெந்துட்டு இருக்க டைம்லேயே உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணுறதுக்கு தேவையான உருளைக்கிழங்கு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நான் வேக வச்சுருக்கேன். அதே மாதிரி அதுக்கு தேவையான வெங்காயம் வந்து நல்லா பொடியை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ உருளைக்கிழங்கு பாருங்கள் வெந்துருச்சு. இதை நல்லா வடித்து எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் இந்த கீரை சாம்பார் வந்து பாலாக்கீரை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். ஒரு 3 கப் அளவுக்கு பாலாக்கீரை எடுத்துகிட்டு நல்லா அதை வந்து அலசிக்க போகிறோம். அலசிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கீரைக்கு பதிலாக நீங்கள் வந்து முருங்கைக்கீரை கூட யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பருப்பு நம்மளுக்கு வெந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுக்கிறேன். அடுத்ததாக உருளைக்கிழங்கு ரோஸ்ட் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு பெரிய கேஸ்டன் பண்ண சூடு பண்ணிக்கிறேன். பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நறுக்கி எடுத்து வச்சுருக்க ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு இதை வந்து லேசாக வதக்கினா போதும். ஏன்னா வந்து உருளைக்கிழங்கோடய சேர்ந்து நல்லா ரோஸ்ட் ஆகணும் இல்லையா? ஸோ அதனால் லேசாக வதக்கிட்டு உருளைக்கிழங்கை சேர்த்துக்க போகிறோம். உருளைக்கிழங்கு பாருங்கள் நான் இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இது வந்து ரோஸ்ட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து அதில் சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் ஆகும். அந்தளவுக்கு இதை வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ கீரை சாம்பார் பண்ணுறதுக்கு பருப்பும் நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. பாருங்கள் நல்லா குலைவாக வெந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு கரண்டி யூஸ் பண்ணி லேசாக அதை வந்து மசிச்சு விட்டுக்க போகிறோம். சைமல்டேனியஸாக சாதமும் வச்சாச்சு. இப்போ நம்ம வெந்திருக்க பருப்பில் நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கீரை, அது எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்க போகிறோம். இப்போ கீரை சேர்த்ததுக்கப்புறமா சாம்பார் பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக தேவையான அளவு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அவ்வளோதான். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் பக்கம் நல்லா அதை வந்து வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். வெந்ததுக்கப்புறமா கடைசியாக ஒரு தாளிப்பு ரெடி பண்ணி இது கூட சேர்த்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள் உருளைக்கிழங்கும் நல்லா நம்மளுக்கு ரோஸ்ட் ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் இந்த கிழங்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. கீரையும் நல்லா நம்மளுக்கு வெந்துருச்சு. சாம்பாரும் நம்மளுக்கு தயாராகிருச்சு. இப்போ சாம்பாருக்கு வந்து ஒரு தாளிப்பு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு சின்னதாக இங்கே ஒரு பேன் சூடு பண்ணிக்கிறேன். அதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 2 காஞ்ச மிளகாவை உடைச்சி அதில் சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காய வடகம் இருக்கும் இல்லையா, அதாவது தாளிப்பு வடகம் இருக்குல்ல, அது வந்து கொஞ்சமாக அதில் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் சாம்பாருக்கு.
இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம இறக்கி வச்சுருக்க சாம்பாரோடு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கீரை சாம்பார் தயாராகிடுச்சு. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான இந்த லஞ்சும் ரெடி ஆயிடுச்சு. டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு 1/2 அன் ஹவர் ஆகிருக்கு இந்த மெனு செய்கிறதுக்கு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ரெசிபீஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா பேன் அண்ட் பாட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பேன் அண்ட் பாட்ஸ், ஃபியூல் ஃபார் லைஃப்.